ஹே எவ்ரிவன் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைக்கான எபிசோடில் முதுகுக்கு ஒரு ஸ்ட்ரெச் நம்ம கொடுக்க போகிறோம். ஜென்ரலாக ஆஃபீஸ்லேயோ அல்லது ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயோ ரொம்ப நேரம் ஒரே போஸ்டரில் உட்காந்துருக்கும் போது நமக்கு முதுகு வலி வரும். ஒரு ஸ்ட்ரெச் வேணும். அந்த வலியை சரி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பேசிக்கான ஸ்ட்ரெச் நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு சின்ன பிள்ளைங்க முட்டிக்கால் போட்டு நடக்கிற மாதிரியே நீங்கள் உட்காந்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு முதுகை வளைச்சி மூச்சை விடுங்க. நீங்கள் வளைக்கும் போது எப்படி வளைக்கணும்னா, கையை வச்சு தள்ளி உங்கள் முதுகில் யாரோ நூல் கட்டி தூக்குனா எப்படி வளைப்பீங்களோ அந்த மாதிரி வளைச்சி தூக்கி மூச்சை எல்லாத்தையும் வெளியே விட்டுருங்க. விட்டதுக்கு அப்புறமேட்டுக்கு மூச்சை இழுத்துக்கிட்டே முதுகை கீழே வளைங்க. இடுப்பு வளையணும், வயிறு தரை நோக்கி வரணும், நெஞ்சு முன்னாடி நிமிரணும், கழுத்து நிமிரணும். அந்த மாதிரி வளைங்க. ஒரே நாளில் இதை நீங்கள் வளைக்க முடியாட்டியும் பிரச்சனை இல்லை. இந்த ஷேப் உங்களுக்கு ஒரே நாளில் வரலாட்டியும் பிரச்சனை இல்லை. இதை கன்சிஸ்டண்ட்டாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் வரும். எனக்கு இந்த ஷேப்லாம் வர்றதுக்கு ஒரு 2 வருஷம் ஆச்சு. உங்களுக்கு உடனே வந்துச்சுன்னா சந்தோஷம்தான், நீங்கள் ஜாலியாக செய்யுங்க. இதே மாதிரி ஒரு 3லேருந்து 5 தடவை செய்யுங்க. கீழே இருக்கும்போது மூச்சு இழுக்கணும், மேலே போகும்போது மூச்சை விடணும். மெதுவாக செய்யுங்க. எந்த இடத்துலையும் உங்களுக்கு முதுகுலையோ இடுப்புலையோ வலி வராத அளவுக்கு நீங்கள் வளைஞ்சா போதும். பர்ஃபெக்டாக வளையணும்னு அவசியம் இல்லை. யோகா பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்கிறது தான் முக்கியம். எவ்வளோ வளையிறீங்கிறதெல்லாம் முக்கியமே கிடையாது. மூணுலேருந்து 5 தடவை முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு ரைட் சைடில் திரும்பி உங்கள் இடுப்பை பார்க்குற அளவுக்கு திருப்புங்க. அதே மாதிரி லெஃப்ட் சைடில் திரும்பி இடுப்பை பார்க்குற அளவுக்கு திருப்புங்க. இதே மாதிரி மாற்றி ரைட் சைடு லெஃப்ட் சைடு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இருந்தீங்கன்னா உங்கள் இடுப்புக்கு மேலே இருக்கிற முதுகு உங்கள் ஸ்ட்ரெச் ஆகிறது உங்களுக்கு தெரியும். ரைட் சைடு திரும்பினீங்கன்னா லெஃப்ட் சைடு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். லெஃப்ட் சைடு திரும்பினீங்கன்னா ரைட் சைடு ஃபுல்லாக ஸ்ட்ரெச் ஆகும். இப்படி நீங்கள் மாற்றி ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால அந்த இடுப்பு சைடில் இருக்கிற முதுகும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். இதுதான் ஒரு 2 நிமிஷம் யோகா. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு அடுத்து என்ன பிரச்சனை இருக்குங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. வேறு ஒரு பிரச்சனையுடன் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.